ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எம்ல லெசன் நம்பர் 2 கிளாஸ் 6 ஃபர்ஸ்ட் டேர்மில் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ட்டு சொல்லி இந்த லெசன் நம்பர் 2 உடைய பெயர். அதில் வந்து 2 ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பூம்புகாரை பற்றி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் இந்த ஒரே ஒரு பேஜ் தான். இது பார்த்துட்டோம்னா பூம்புகார் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. இப்போ பூம்புகார்ல நம்மளுக்கு தெரியும் வணிகத்திற்கு பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ கடல் வழியாக எதை இறக்குமதி செய்தார்கள்? கீழே மார்க் போட்டிருப்ப இறக்குமதிக்கு. இறக்குமதி செய்தார்கள் அப்படின்னா குதிரைகள். தரை வழியாக இறக்குமதி செய்தது கருமிளகு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்தது, இதெல்லாம் இறக்குமதி தாங்க, சந்தனம். அதே மாதிரி தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி செய்தது முத்து. கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்தது பவளம். ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்தார்கள். வடமலையிலிருந்து, இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? வடமலையில் இருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆனது. ஓகேவா? அப்போ எல்லாமே இறக்குமதி தாங்க. தங்கமும் இறக்குமதி தான் செஞ்சிருக்காங்க. எங்கிருந்து? வடமலையிலிருந்து. ஆனா அதுக்கப்புறம் அது மெருகூட்டப்பட்டு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஓகேவா? இது வணிகத்தோட சேர்ந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து இருந்தது. ஆக்சுவலா இது லைட்டா மறைஞ்சிட்டு வருது, ஏன்னா இங்க விண்டோ இருக்கு, இங்க பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ மழை வந்துட்டு இருக்கு, அதனால அந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் பட்டு எழுதும் போது அப்பவே போயிடுச்சு. நான் அப்பவே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது கரெக்டாக வராது, எல்லாமே ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஃபைன், பட் உங்களுக்கு கிளியராக இருக்குல்ல? ஸோ கிபி, அதாவது கிறிஸ்துவருக்கு பின் போஆ அப்படிங்கிறது பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். படித்தாலே புரியும். அவ்வளோ சிறப்புகளோட, அவ்வளோ சிறந்து விளங்கினது. வணிகத்திற்காக நிறைய இறக்குமதிகள், ஏற்றுமதிகள், அப்புறம் நிறைய நாட்டு மக்கள்கள் தான் கிரேக் ரோம் அப்படின்னு நிறைய நாட்டு மக்கள்கள் அங்கே வந்து குடியிருப்பு செஞ்சு அப்புறம் அவங்களுடைய மொழி மாற்றம் செஞ்சப்பட்டது. இவ்வளோ நடந்த அந்த பூம்புகார் நாடு, சோழ நாட்டை சேர்ந்த சங்ககால சோழ மன்னர் இருக்கார் இல்லையா, அந்த துறைமுகத்துல தான் வந்து நம்ம பூம்புகார் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 2 ஷார்ட்ஸ் பார்த்தா புரியும். அவ்வளோ நல்லா, அவ்வளோ பாசிட்டிவாக நம்ம படிச்சுட்டு வருவோம். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த பாயிண்ட் படிக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னன்னா, ஒரு இயற்கை, ஓகே, இயற்கை கடற்சீற்றங்களால் இந்த பூம்புகார் வந்து 200 இந்த டைம்ல வந்து சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் 200 வரை கடல் சீற்றத்தால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய சான்று வந்து இப்பவுமே புகார் நகரத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதனால தான் நான் லாஸ்டா எழுதியிருக்கேன். இங்க வணிகம் செய்ய கிரேக் மற்றும் ரோம் நாட்டை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. யாருக்கு வந்து வணிகத்திற்காக அங்கே தங்க வேண்டியதா வந்துச்சு. அப்போ அவங்க வந்து அங்கே தங்கினாங்க. அப்ப வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் அங்கே தோன்றியது. எங்க? பூம்புகார்ல. எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. இப்ப வணிகத்திற்காக மொழி மாற்றமும், அதாவது பண்ட மாற்றங்கள் மட்டும் இல்லாம மொழி மாற்றமும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க.